ஓகே தான். Day 2. Wow. Some view guys. கொஞ்ச நேரம் இயற்கையை ரசிச்சிட்ருங்க. கைஸ் டே 2 செக் அவுட் பண்ணுறோம் நம்ம எல்லாத்தையும். ஸோ பேக்கில் அது ஒன்று எடுக்கணும். இது இதை பேக்கில் போட்டுடலாம். ஈரம் வராதுல்ல கவரில். நீங்கள் அந்த வியூ பாயிண்டில் ட்ரோன் யூஸ் பண்ணோம் சார். நேற்றே விட்டோம். எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குடா. வேறு என்ன இதெல்லாம் அவ்வளோதானா? வேறு ஏதோ அந்த கவரில் பக்கோடாவா நம்ம எடுத்து குப்பையில் போட்டுடலாமா? அதெல்லாம் ஆமாம். சரி சரி. அவ்வளோதானா? எல்லாம் எடுத்தாச்சா? ஃபுல்லாக இருக்கு. நம்ம இந்த பாட்டில் எடுக்கணுமா? நல்லா இருக்குடா. 2 லிட்டர் பாட்டில். ஒன்றே எடுத்துக்கலாம்டா. அதுவா? எடுத்து அப்படியே எடுத்து வச்சுக்கோ. இல்லை பேக்கில் சைடில் வச்சுக்கோ. என் கை வேக்கண்டாக இருக்குது ஃபுல்லாக. எடுத்து வச்சு வந்து ஊஞ்சலில் கூட ஆடலடா. ஆடிட்டு வரேண்ணா. ஊஞ்சலில் ஆடவே இல்லைடா வந்ததுண்டு. இது 2 தடவை ஆடிட்டு வரேன். அந்த ஊஞ்சலுக்கு அப்புறம் என்ன மரியாதை. அப்பா கைஸ், ஏற்காடு பயங்கர குளிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் பார்த்து வந்தோம். பட் ஆனால் மார்னிங்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. மதியத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இங்கே சன்லைட் அடிக்குது. பட் அந்தளவுக்கு ஒரு வேர்க்கிறதோ இதோ இல்லை. ஆனால் வெயில் இருக்குது பயங்கரமாக. ஓகே, ஸோ இன்றைக்கி டே 2 செக் அவுட் பண்ண போகிறோம். அசோக் ஏதோ 2 பிளான் வச்சுருக்குறோம். அந்த சைடில் மாட்டின அந்த மவுண்ட் அது இங்கே இதில் தானே இருக்கு. கலெக்ட் ரொம்ப ஃபோட்டோ வச்சுச்சோ. ரூம் செக் அவுட். கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே ஷோக்கு போக போகிறோம்? இடம்
கரடியூர். கரடியூர் வியூ பாயிண்ட் போக போகிறோம். தலையில் மாட்டிருக்கேன். சரி, ஓகே. கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கடையூர் வியூ பாயிண்ட் அதான் போயிட்டுருக்கோம். ராத்திரி கோப்ரோவை கேமரா தண்ணிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் உள்ளே போட்டு எடுத்து ஏதோ கலர் கலராக காட்டுது. என்ன கதைன்னு தெரியல, பார்க்கணும். இந்த கார்னர் தான் எப்படி கன்ஃபார்மாக மாடு, அந்த மாடு இங்கெல்லாம் இருக்கும். ஸோ எங்கேயாவது உள்ள நேற்று எவ்வளோ பார்த்தோம் நம்ம. அதே கைஸ், இப்போ நம்ம வந்து கடையூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஒரு நிமிஷம், அந்த பட்ட கட் பண்ணிடுறேன். கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். கமான், மேலே 2 கரடி படுக்க வச்சுருக்கான் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கரடியூர் வியூ பாயிண்ட் இங்கே கரடி இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வாய்ப்பு இருக்குது. கரடி இருக்கோ இல்லையா, லவர்ஸ் இருக்காங்க எனக்கு. இதுக்கு மேலே நானே வச்சுக்கிறேன், கழுத்தில் போட்டுக்கிறேன். வா, ஐயோ அசோக், ட்ரோன் எடுத்துட்டு வரணும் அசோக். ஆஹா, பயங்கரமாக இருக்குது வியூ. கைஸ், இதுக்கு தான் கரடியூர் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். கடுக்கா மரம். மை காட், வேறு லெவலில் இருக்குது கைஸ். ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது இந்த இடம். பட் எங்கள் ட்ரோன் விட்டால் திருப்பி வருமானது டவுட்டு தான். வாவ், ஐயோ, மிக உயரமான இடம். அசோக், பயங்கரமாக இருக்கு அசோக் இந்த வியூ. செமையாக இருக்கு. வா, வெறும் காடு தான் இல்லை, ஏற்காடு. சூப்பராக இருக்குது இந்த இடம். கன்ஃபார்மாக ஏதாவது இருக்கும். எனக்கு எந்த ஸ்மெல்லும் வர தெரிய மாட்டேங்குதுடா கொஞ்ச நாளா. இந்த பக்கம் ஃபுல்லாகவே அப்படியே ஃபாரஸ்ட் தான் போல. நடுவில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஊர் மாதிரி இருக்கு போல. அசோக், ட்ரோன் எடுத்துட்டு வரேன் அசோக். நான் கேட்டு பார்ப்போம், கேட்டு வரேன் அவர்கிட்ட. கேட்டு எடுத்துட்டு வரேன். பார்த்து கரடிக்கிட்டே வந்துட போகுது, தண்ணி நிற்காது.
இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் இங்கே. ஆமாடி கீழே வச்சாச்சு. அசோக் இங்கே நிற்கலாம் அசோக், 2 பேரும் வர மாதிரி, அப்படியே ரிவர்ஸில் போகிற மாதிரி. ஏய் என்னடா இது? இங்கே வா சார். ஒன்றும் இல்லை, நம்ம 2 பேரும் அப்படி கிட்ட வந்துட்டு இது இங்கேருந்து அப்படியே ரிவர்ஸ்லேயே போகிற மாதிரி. ஓகே. ஐயோப்பா. கை காட்ட சார். Max altitude reached. Home point updated. இது ஒன்று இருக்கணும். Hey Siri, lock the device. இது இன்னும் ஆன்லே இருக்கு. சாப்பிடே. காலையில் இப்போது இங்கே கொஞ்சம் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக இங்கே சாப்பிட்லாம் வந்திருக்கோம். மேகி இருக்கீங்க. வேறு லெவலில் இருக்குது கைஸ். பட் ஆனால் வெயில் தான், வெயில் கன்ஃபார்மாக இருக்குது. ஏற்காடில் குளிராக இருக்கும்னு நம்பி யாரும் வெளில வந்துடாதீங்க, ஃபுல் வெயில். என்ன ஹில்லு? செவராயன் கோயில் ஏதோ இருக்குல்ல கைஸ். செவராயன் ஹில் வியூ பாயிண்ட் இங்கே வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா மோஸ்ட்டாக வியூ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மலை, செடி, கொடி இதெல்லாம் தான் தெரியும். பட் அதை ரசிக்க தெரிஞ்சவங்க அந்த இடத்துல வந்தால் அதை நல்லா ரசித்து பார்க்கலாம். பட் நமக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பார்க்கனா கொஞ்சம் அழகாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். அசோக் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அசோக் என்ன ஒரு ஃபோட்டோ எடு அசோக், நல்லா அழகாக ஸ்மார்ட்டாக இருக்க மாதிரி. இதா கார் வருதுடா. கைஸ் வியூ பாயிண்ட்டு வா. இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குல்ல, பள்ளத்தாக்குகள் இருக்கும் போல்.
கொடவாட்டுக்கால் கிழங்கு சூப் கிடைக்கும். மசாலா 50 நார்மல். அது கொஞ்சம் ஆர்ட்டம்டாப்பா. உங்களுக்கு சூடு இருக்காது வந்துல. அப்படியா? ஏன் அது கலந்தாங்கல்ல. ஓ லைட்டாக அமுக்கிட்டனோ. இஞ்சி மட்டும் மேலே தூக்கணும் மாதிரி தூக்கணும். சூப்பு கையிலே ஊற்றிடுச்சு. நீ சாப்பிடுவல? நீ சாப்பிடு. சூடாக இருக்கா, கொஞ்சம் வச்சிரு, சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். அவர்தான் இலை கொடுத்துருக்கா. அக்கா இது அத்திப்பழம் தேன் அது எப்படிக்கா? அது தோலை சீவிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி தேன் போட்டு. எவ்வளோக்கா? ஒரு பழம் போட்டால் 50 ரூபா, 2 பழம் போட்டால் 100 ரூபா. இன்னும் போட்டு 2 சாப்பிடுவோமா? நீ சாப்பிட்டது? சாப்பிட்டு வரோம்க்கா, வந்து வாங்கிக்கோங்க. சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்கடா, கரெக்டாக இருக்கும். ஒன்று மட்டும் சாப்பிடலாமா? சும்மா டேஸ்ட் பார்ப்போம். ஒரு பழம்னா ஒன்று இவ்வளோண்டு ஆகும். 2 போடல. ஒன்று தனித்தனியாக அவங்க 2 வாங்க, 50 ரூபா தான். அக்கா சரி அப்போ சரி. 70 பழம் 30 100 அந்த சூப். ஓ 10 அதான் கேட்டேன். அதிகமாக நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? அதான் கேட்டேன். எல்லாமே ஒரு பழம் போட்டு 2 கொடுத்துருங்கக்கா. 2 பேருக்குக்கா. ஒரே பழம். ஒரு பழம் 1, இன்னொரு பழம் 1, 2. ஆமாங்க்கா. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா 50 பழத்து 2 பழம் 1/2 நினச்சிட்டாங்க. வடிவ சொல்ல தெரியுமா? ப்ரொஃபஸர் ஆனால் காலை கொஞ்சம் நீட்டமாக வச்சுருங்க. லென்த்தாக அத்திப்பழம் ஏதோ பீட்ரூட் மாதிரி இருக்குடா கலரு. இதனால எப்பமா காக்கா கொத்தி சாப்பிட போகுது. நன்றிக்கா. இப்போ ஏற்காடில் ஸ்கை பார்க் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துருக்கோம். ஸோ இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. கையில் நடக்கிறது, சைக்கிள் ஓட்டுறது, ஜம்ப் பண்ணுறது, பஞ்சி ஜம்பிங், ஸோ பாருங்கள் எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே போய் லெட்ஸ் சி